பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? ஏதோ ஒரு காரியத்துல சோர்ந்து போயிட்டீங்க. ஜெபத்துக்கு என்ன பதில் வர மாட்டேங்குது, வாக்குத்தத்தம் நிறைவேற மாட்டேங்குது, எதிர்பார்த்த காரியம் நடக்க மாட்டேங்குது, நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மாறாதான் எல்லாமே நடக்குது. அப்படியே மனம் சோர்ந்து போகிறது. ஏதோ ஒரு பிரச்சனை, தேவை, நெருக்க வந்ததுனால மனசுக்கு ரொம்ப சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறீங்களா? உங்களோட தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஊழியத்துல சோர்ந்து போயிட்டீங்களா? பிசினஸ் காரியத்துல சோர்ந்துட்டீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய நினைச்சா சோர்வு வருதா? ஒன்னும் பயப்படாதுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதாவது சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன். நீங்க சோர்ந்து போயிருக்கீங்கல்ல, அதனால்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுறார். என் மகளை ஏன் சோர்ந்து போனேன், என் மகனை ஏன் சோர்ந்து போயிருக்கிற? ஆண்டவர் சோர்ந்தே போகிறது இல்லை. ஆண்டவர் பாருங்க, நம்ம எத்தனை முறை கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இருந்தாலும் சோர்ந்து போகாம நம்ம தாங்குகிறார், பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்ல. ஆண்டவர் சொல்ல, நான் ஒரு நாள் சோர்ந்து போகிற தேவன் அல்ல, நீ ஏன் சோர்ந்து போற அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். இந்த சோர்வு பாருங்க, சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். நம்ம சோர்ந்து போகாம எப்பவுமே ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சோர்ந்து போகாமல் நீங்கள் நன்மை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சோர்ந்து போகாம இயேசுவை பின்பற்றணும் என்று ஆண்டவர் சொல்றார். இதிலெல்லாம் சோர்வை சாத்தான் கொண்டு வருவான். அது அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். அதனாலதான் சோர்வுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. சோர்வு வந்தா சோர்வை கொண்டு வருகிற பிசாசை உன்னை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு நீங்க சொல்லணும். உடனே இந்த ஆவி விலகி போய்விடும். அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி. ஆபிரகாம் சோர்ந்து போன போது கூட தேவன் அவனை பலப்படுத்தி அவனுடைய வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி தைரியப்படுத்தினார். எலியா சோர்ந்து போன போது கூட தேவதூதனை அனுப்பி அவனை பலப்படுத்தி மறுபடியும் தைரியப்படுத்தி கர்த்தர் பயன்படுத்தினார். பவுல் சோர்ந்து போன சமயத்துல தேவன் தரிசனமாகி பயப்படாத தைரியமா பேசினு உற்சாகப்படுத்தினார். உற்சாகப்படுத்துகிற ஒரு அற்புதமான தேவன். நான் சோர்ந்து போன நேரம் உண்டு. உங்களுக்கு பிரசவம் பண்றேன் சில நாள், 2 நாள்ல, அந்த நாட்கள்ல ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல 2 நாட்கள்ல பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், என்ன ஆண்டவரே ஒண்ணு நடக்க மாட்டேன்னு படுத்திருக்கிறேன். 2 நாள் கூட நான் அப்படி இருந்திருக்கிறேன், பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம. 3ஆம் நாள் ஆண்டவரே வருவார். என்ன சோர்ந்து போயிட்டியா, எழும்பு, நான் இருக்கிறல்ல, உனக்கு காரியம் நடக்கும் பாருன்னு சொல்லுவார். தைரியப்படுத்தி தட்டி எழுப்பி பலப்படுத்துகிற தேவன். நீதான் சோர்ந்து போயிட்டல, நீ எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. ஊழியத்துல சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எலியாவை எழும்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நான் இருக்கிறேன், சோர்ந்து போகாத தேவன், நீ பயப்படாத. ஆபிரகாமை பயப்படாத, வாக்குத்தத்தத்தை கொடுத்த நிறைவேறும். எதுக்கு அவசரப்படுற? என் வேலையில நிறைவேறும், நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, என் வாக்குத்தத்தத்தை நிறைவேறும், நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன், நீ பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிற உன்னை நான் பலப்படுத்துகிற தேவனாய் வந்திருக்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு இருக்கிறீங்க, அது போதும், நீங்க என்னை உற்சாகப்படுத்துறீங்க போதும், நான் எழும்பி என்னுடைய காரியங்களை செய்யறேன், நீ தைரியமா சொல்லுங்க. எழும்பு மகளே, எழும்பு மகனே, எதுக்கு சோர்ந்து கிடக்கிற? காரியங்கள் மாறும். இந்த நாள்ல இந்த மாற்றம் நடக்கும். விசுவாசத்தோட அற்புதத்தை எதிர்பாரு. இன்றைக்கே மாற்றத்தை உண்டாக்கி தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, சோர்வுகளை மாற்றுகிற தேவன், சோர்ந்து போறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். இந்த மகன், இந்த மகளை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. சோர்வின் ஆவி அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். அவருடைய சோர்வு மாறி மகிழ்ச்சி உண்டாகும்படி இன்றைக்கே ஒரு அற்புதத்தை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.